தமிழகத்துடைய தலைநகரம் சென்னை, இங்கே பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா மையமாக, அந்த மையம் இல்லைங்க, மத்தியில் நீங்கள் மதுரை அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். இப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவரோட ஊர், அவர் எலெக்ஷனில் நிற்பார், இல்லை அவரை சார்ந்தவர்கள் நிற்பாங்க, அதனால் அந்த இடத்த ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக முதல்ல அங்கே ஆரம்பித்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வரலாம் இல்லையா. இப்போ நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி பூத் கமிட்டி, அதுக்கப்புறம் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் யார் நிறைய பேரை சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு ஏதோ பரிசு அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போயே நாம் கேட்டிருந்தோம், ஏங்க நீங்கள் முன்னாள் தலைவர் கவர்னராக இருந்துட்டு இப்போ மறுபடியும் இங்கே வந்திருக்கீங்க, அப்போது ஒட்டுமொத்த தமிழகத்தில் யார் அதிக பேரை சேர்க்குறாங்களோ அவங்களுக்குன்னு சொல்லியிருக்கலாம். அது என்ன தென் சென்னை மட்டும்? ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே நிற்க போகிறீங்க அப்படின்றதுனால தென் சென்னைக்கு மட்டுமா? இது இந்த மாதிரி கேள்வி வருது இல்லையா. சரி, ரைட்டு, டவுன் சவுத் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, அதனால திருநெல்வேலியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இது இதோட நின்றுடக்கூடாது. அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மாதிரி நடக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அமித்ஷா வருவாருன்னு எதிர்பார்க்க முடியாது. பட் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சுகராக வேலை செய்யணும். இப்போ பொறுத்த வரைக்கும் இதுதான், ஒரு பக்கம் ஒரு அடித்து ஆடுவார், ஒரு பக்கம் ஆங்கரிங் ரோல் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சாரத்தை அதிமுக கையில் எடுத்துக்கிட்டோம். கட்சி அமைப்பை பலப்படுத்துவதில் இப்போ நயினார் அவர்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அது ஓகே. ஆனால் எல்லாத்தையும் அவுட் சோர்சிங்கில் விட்டுற முடியுமா அதிமுக கிட்டேயே? பாஜகவும் கொஞ்சம் அரசியல் பண்ணணுமா இல்லையா? இந்த